Hi friends, good morning. Any thought for the day? Victory. Victory in English, வெற்றி in Tamil. நீங்க பேசுறது வெறும் வார்த்தையால இந்த வெற்றி மட்டும் இருந்தா போதாது. வெற்றி வெறும் ஒரு வார்த்தை. அது நீங்க அந்த வார்த்தையை உள்ளெடுத்து உழைக்கும் போதுதான் அதோட பலனை காண முடியும். ஸ்கூல்லையே ஆரம்பிச்சிடும் வெற்றி தோல்வி அப்படின்னு. ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலயும் வெற்றி வேணும். ஏன் இவ்வளோ சொல்லணும்னா, அந்த பூமியில வாழ்ந்து நம்ம எங்க போறோம்? வெற்றிடம். இந்த பூமியில நம்மளோட லைஃப் முடிஞ்சு தோல்வி வெற்றி ரெண்டு இருக்கு. நரகம் பரலோகம் ரெண்டு இருக்கு. தோல்வி நரகம், வெற்றி பரலோகம். சோ வெற்றி காணணும்னா உழைக்கணும்னா எப்படி? நீங்க உங்களுக்கு கிடைச்ச வேலையில உண்மையா எஃபர்ட்டை போட்டு உழைச்சிங்கன்னா வெற்றி தானா வரும். நீங்க வெற்றியை தேடணும்னு அவசியம் இருக்காதுங்க. இன்ஸ்பிரேஷனான கோட்ஸ், இன்ஸ்பிரேஷனான வேர்ட்ஸ், அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுங்க. உங்களுக்குள்ளாக ஒரு சக்தி இருக்கு. உங்களுக்குள்ளாக அந்த உணர்வு, அதை தூண்டி எழுப்புங்க. சோம்பேறி தான் வெற்றியை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். ஆனா அவன் வார்த்தையில மட்டும்தான் வெற்றி இருக்கும். சோம்பேறியா இல்லாம ஞானமா நடந்துக்கிட்டீங்கன்னா, உழைச்சிங்கன்னா வெற்றியை காணலாம். நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் வெற்றி காண்டிருக்காங்க. உழைச்சோமா, கடைசியில நம்ம எஃபர்ட் எடுத்தோமா அப்படின்றது தான் முக்கியம். எல்லாத்துக்கும் பேஸ் உழைப்பு. அந்த உழைப்புக்கு தேவையான சக்தியை இறைவன்கிட்ட கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பட்ட கேட்போம். பலனை கொடுப்பாங்க. அந்த பலன்ல நீங்க உழைச்சு உங்களோட வெற்றியை நீங்க உழைக்கும் போதே உங்களுக்கு உண்டான வெற்றி தானா பின்னாடி வரும். குறுக்கு வழியில போகாதீங்க, வெற்றி அடைவீங்க. குறுக்கு வழியில போனா சீக்கிரமா வெற்றி அடைவீங்க. உண்மையின் வழியில, சத்தியத்தின் வழியில நீங்க போகும்போது பொறுமையா தான் போவீங்க. ஆனா வெற்றிடத்தை சேரும் போது உங்களுக்கான ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு உண்டான வெற்றியின் பாதை அப்படின்னா ஏமாத்தி சத்து முட்டுன்னு மேலே ஏறிடலாம். ஆனா பார்க்கும்போது வந்துட்டாண்டான்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனா வந்த வழியை அவங்க பார்க்கும்போது இப்படிதான் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நீங்க உழைச்சு கடினமா உண்மையா உழைக்கும் போது உங்களுக்கு வர பின்னாடி சந்ததிகள் பேசும். உழைச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க, இந்த இடத்துல நிக்கிறாங்க, ஆண்டவர் தேடினாங்க, அவங்க ஆண்டவர் அவனை கைவிடல அப்படின்னு இந்த வெற்றி பேசுங்க. ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு பேசுங்க. கையில பேனா வச்சு சொல்றேன். படிப்பு, அந்த படிப்புல ஆரம்பிக்கிற உங்க வெற்றி, அந்த படிப்பின் மூலியமாவே, உங்க உழைப்பின் மூலியமாவே. இன்னைக்கு நீங்க கையில ப்ளூ பென் எடுக்கிறீங்களா, நாளைக்கு ரெட் பென் எடுக்கிற அளவுக்கு உழைக்கணும். அந்த ரெட் பென் கிரீன் பென் ஆகிற வரைக்கும் உழைக்கணும். ஸோ don't search for the word of victory. Search for the real victory. Thank you. Have a nice day.